வீடியோல பிரெட்ட வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் வாங்க. ரெட்டிக்கால டீல தான் தொட்டு சாப்பிடுவாங்க. இவன் ஸ்வீட் செய்ய போறான்னு சொல்றான். வாங்க பார்க்கலாம். பிரெட், பால், எண்ணெய், கஸ்டர்ட் பவுடர், சக்கரை, அது மேல வானல வச்சுட்டாங்க. வானல லைட்டா பால வச்சுட்டாங்க. என்னென்னமோ பண்றா இவ தொல்ல தாங்க முடியல. எங்க அண்ணன் கஸ்டர்ட் பவுடர்ல பால் ஊத்தி நல்லா கலக்கிட்டாங்க. கூட கெட்டி எல்லாமே கலக்கிட்டாங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு பாத்திரத்துல சர்க்கரையை போட்டு பாவு காய்ச்சிட்டாங்க. என்னடா இவன் சர்க்கரை பாவு காய்ச்சிட்டா? நான் ஷாக் ஆயிட்டேன். சர்க்கரை பாவு கடிச்சதுக்கு அம்மா இறக்கி வச்சிட்டாங்க. பிரெட் முக்கால ஷேப்ல கட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறமா எங்க அண்ணன் ஒரு வானல எடுத்து அடுப்பு மேல வச்சுக்கிட்டாங்க. அதுல லைட்டா எண்ணெய ஊத்திக்கிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரெட் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பொரிச்சு வச்ச பிரெட் எடுத்து சக்கரை பாவுல போட்டுட்டான். அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி பிளேட்ல வச்சிட்டாங்க. எல்லா பிரெட்டையும் சக்கரை பாவுல போட்டு எடுத்து வச்சிட்டாங்க. செஞ்சு வச்ச கஸ்டர்ட் எடுத்து பிரெட் மேல போட்டுறாங்க. இவ என்னென்னமோ பண்றாங்க. நானும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பிரெட் பார்க்கும்போது கிரீமியா சூப்பரா சாப்பிடணும் போல இருந்துச்சு. உங்க வீட்டுல பிரெட் இருந்தா செஞ்சு பாருங்க. எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சிருங்க. கஸ்டர்ட் மில்க் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் துருவி வச்சு முந்திரி பருப்பியும் பாதாம் பருப்பியும் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. பிரெட் வச்சு என்னதான் பண்ண முடியும்னு பார்த்தா சூப்பரா பார்க்கும்போது டேஸ்டியா பண்ணிட்டான். நீங்களும் இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.